ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம டிராகன் படத்தில் வந்து ஒரு வீடியோ சாங் தான். அண்ட் அந்த பாட்டோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழகே அது ஒரு கானா சாங் தான். அண்ட் இதுக்கு முன்னாடி பல கானா சாங்ஸ் கேட்டிருக்கேன். ஆனால் அது வந்து புல்லிங்கோ ஸ்டைல் அந்த ஒரு வேறு ஜானர் இருக்குங்க. பட் இந்த ஒரு பாட்டு ரொம்ப டீசெண்டான ஒரு கானாவை எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் நான் பார்க்கும்போது, நான் டிராகன் படத்தை பார்க்கும்போது நான் கேட்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. என்னடா இந்த பாட்டு கேட்க போயிட்டுமே, ஜோக் பாக்ஸில் கூட நான் கேட்க மறந்துட்டேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் படத்தில் பார்க்கும்போது அந்த ஒரு வைப் வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற இந்த வீடியோ சாங் கிட்டத்தட்ட லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் வந்து பெருசாக ஒரு இதுவே பண்ணேன். அந்த வீடியோ சாங் 2-3 days ஆகுது. அதை தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். அந்த பாட்டோட பேர் வந்து மாட்டிக்கினார் ஒருத்தர். ஸோ அந்த வீடியோ சாங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் வித்தவுட் ஃபர்தர் ரிலீஸ் பார்த்துட்டு வந்தோம்னா இந்த ஒரு பாட்டை இந்த பாட்டை பாடிக்கிறது நம்ம கானா பிளவ். ஸோ லியான் ஜேம்ஸோட மியூசிக்கில் இந்த ஒரு படம் வெளியே வந்துச்சு. நல்ல வெற்றிகரமான ஒரு திரைப்படம். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பேச வேண்டிய விஷயம் இன்னும் டீட்டெயிலாக பேசலாமா? ஸோ நீங்கள் வாங்கி கூட சேர்ந்து இந்த பாட்டை வைப் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஆரம்பிக்கலாம். ஸோ 1 2 3 கோ. ஒரு டைம் இந்த வேர்டுமே ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு 2 years முன்னாடி. இது வந்து அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதான் இந்த பாட்டோட ஹைலைட்டு. ரொட்டு கடை குருமா திரும்பி உனக்கு வந்து அச்சுது பாரு கருமா. வாஷிங் பவுடர் நிறுமா, கொஞ்சம் வாய சுவையும் பொத்துக்கிட்டு இருமா. ஓ நிலைமையத்தான் நினைச்சு சிரிமா. தக்காளி பிசிக்கி தொக்கு மொக்க வாங்கிட்டடா செவுத்த போய் நக்கு. ஐபிஎல் கப்பு நான் வாங்கி தரேன் லாலிபப்பு சப்பு. நீ சோத்தல தான் போடுறியா உப்பு. அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட. ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸ் போயிட்ட. யாரும் இட்டி பார்த்தா உன் கருத்தை வேணாண்டா கொஞ்சம் மூடுறாங்க. மட்டிக்கினாரு ஒருத்தரு. இந்த ஒரு இதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மட்டிக்கினாரு ஒருத்தரு. இவரை காப்பாத்தணும் என்ன டான்ஸ். இந்த ஃபீமேல் வாய்ஸ் இருந்து பின்னாடி white check சுத்தனண்டா சீன போட்டு சோக்கா. இப்போ ஆகி புட்டான் கேஸ் போன கோக்கா. டிராகனாக சுத்து நீயே ஃபயரா. ஆயிட்ட கீஞ்சி போன பஞ்சரான டயரா. எப்போ புள்ளிக்கிடப்பார் புளிச்சு போன தயிரா. சோக்கா ஸ்டைல வச்சான் பாரு தாடி. இவன் நாரி போட்டான் நாரா கேட்டி. காஞ்சி போட்டான் பூவ போல வாடி. இப்போ ஓடுறான் பார் நிம்மதிய தேடி. எப்போ இதுக்கு மேல தாங்காதுடா பாடி. நீ தேஞ்சு போன விட்டு போட மோஷனலி டேமேஜ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அந்த பாட்ல. இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட. ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸ் போயிட்ட. குடிய கெடுக்கொண்டா அத சொன்னாரு தாத்தா. அந்த கருத்தை வேணாண்டா வாய மூடுறாங்க. மட்டிக்கினாரு ஒருத்தரு. இவரை காப்பாத்தணும் பேக்ரவுண்ட் டான்ஸரும் இந்த டான்ஸரும். மட்டிக்கினாரு ஒருத்தரு. இவரை காப்பாத்தணும் கத்தரு. செம்ம மியூசிக். ரெடியாக பார்த்து முடிச்சிட்டோமா என்ன? இந்த சாங்கில் அதாங்க எனக்கு ரெடி டு திங்க் மியூசிக். இந்த சாங்கில் அதனால தான் இந்த ஒரு பாட்டை நான் வந்து படத்தை பார்க்கும்போது டிசைட் பண்ணிவிட்டேன். இந்த பாட்டை வந்து வீடியோ சாங் ரிலீஸ்மே கண்டிப்பாக பார்த்து இதை பற்றி பேசணுன்னே இருந்தேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் இதை கேட்கும்போது என்னமோ தெரியல, இந்த கானா சாங்ஸ் எல்லாம் ரீசெண்டாக பெருசாக நான் கேட்டதான் எனக்கு ஞாபகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு பாட்டை எனக்கு கொஞ்சம் அப்படி ஒரு ஹைலைட்டட் ஒரு சாங்காக மாறிடுச்சு. ஸோ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இல்லை சாண்டியோட கொரியோகிராஃபி அண்ட் இதில் வர லிரிக்ஸ் கூட அதில் வந்து அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸை வந்து எண்டிங் என்ன சொல்கிறது, ஃபுல் வேர்டு சொல்லாமல்
அது அப்படியே மூடி மறைச்சி அந்த டியூன் அப்படியே போகுது ஒரு ஃப்ளோவில். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வரிகள் அப்படியே வரும்போது இந்த டான்ஸாக இருக்கட்டும், அதோ ஒரு ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் நம்ம ஹர்ஷத் கானுக்கு கொடுத்தே ஆகணும். அண்ட் இந்த ஒரு பாட்டுக்கு அவர் தான் ஒரு மெயின் லீட். எனக்கு பிரதீப் கூட ஒரு பக்கம் வச்சாலும் பிரதீப் இமோஷனலி டேமேஜ் பண்ண மாதிரி இந்த ஒரு பாட்டு இருக்கும். அண்ட் மாட்டிக்கினார் ஒருத்தர்னா அந்த படத்தில் அந்த சீன் அப்படி இருக்குங்க. அவர் இந்த பெங்களூர் இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு இந்த இடத்துல பண்ணுவார். ஸோ காலேஜில் அரியர்ஸை முடிக்கிறதுக்கு ஒரு சீன் போகும். ஸோ அதை வச்சு இந்த பாட்டு பேஸ் பண்ணி வரும்போது படத்தில் வந்து இந்த பாட்டு எனக்கு பர்சனலி பிடிச்ச ஒரு பாட்டாக மாறிடுச்சு. அந்த ஒரு சீன்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் அதுதாங்க, மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. அண்ட் லியான் ஜேம்ஸ் ஒன் ஆஃப் தி அண்டர்ரேட்டட் ஒரு மியூசிக் டைரக்டர் தான். ஏன்னா இவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுக்க முடியல அவருக்கு. ஏன் இன்னும் படம் வாய்ப்புகள், இன்னும் நல்ல நல்ல படங்கள் கொடுக்கலாமே. ஸோ அடுத்து வந்து STR 49 அவர் தான் அப்படின்னு மாதிரி 50 or 49 தெரியல, அந்த மாதிரி பசன் வந்துச்சு. இஃப் இட்ஸ் ரியல் I'll be more happy. ஏன்னா லியான் ஜேம்ஸோட மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் இல்லை, அவர் முன்னேருந்து அவர் பண்ணுற எல்லா மியூசிக்கும் நான் கேட்டுக்கிட்டு தான் வரேன். ஃபாலோவிங் ஹிம் சின்ஸ் த டே ஹி ஸ்டார்டட். இப்போ பண்ணுற கோ2 இல்லை நான் நினைக்கிற கவலை வேண்டாம், இந்த மாதிரி படங்களில் வந்து அவருடைய ஒரு பாடல் செட்டை வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணுற ஒரு சாங் என்ன மாதிரி சொல்கிறது, ஒரு மெலடியான ட்ராக்ஸ் கொடுக்குறவர் வந்து இந்த மாதிரி கானா சாங் கொடுப்பார். அது மியூசிக் வந்து கேட்கும்போது அது கானா மாதிரியே தெரியலை, ஒரு நல்ல ஒரு வைப் செஷன் ஒன்று கிடைக்கிற மாதிரி தான் இந்த சாங்கில் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நன்றி இந்த மாதிரி பாட்டு இருந்ததுக்கு. நான் ஸ்பெஷல் இப்போ ரீசெண்டாக இந்த பாட்டை கேட்டிருந்தோம் தெரியாது, அந்த ஃபீமேல் போர்ஷன் இடையில வந்து அவங்க பாடுவாங்கல்ல, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. ஓவரால் இட்ஸ் அ நைஸ் சாங், கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு நம்புகிறேன். கேட்டிருந்து உங்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கும். ஸோ இன்னும் டிராகன் படத்தோட ஒரு ஹைப் இன்னும் முடியலாம் நினைக்கிறேன், முடிஞ்ச விஷயம் என்னன்னு தெரியாது. பட் ஸ்டில் இந்த படத்தை பார்த்தவங்க, இந்த பாட்டை கேட்டவங்க ஸோ லைக்காக போட்டுருங்க. உங்களுக்கான கருத்துக்களுக்கும் அந்த கீழே சொல்லிடுங்க. இந்த வீடியோ நான் இப்போ முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா இதை பற்றி யாராச்சும் எடுத்து பேசுகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற அதை சொல்லிடுங்க. ஸோ கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.